பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதே போட்டு நான் மண்டே உடச்சு விட்டுருந்தேன். ஈவன் ஐ ஷுடன்ட் ஹவ் டன் தட். வணக்கம் அதித்தி ஹியர். 2025ல நமக்கு தேவைப்படுற 4 ஹை வேல்யூ ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான 4 புத்தகங்களை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸ்கில்ஸ் என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். கம்யூனிகேஷன் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில், அப்புறம் வந்து பிஸ்னஸ் ஆர் லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்யூனிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். கம்யூனிகேஷனில் நான் சொல்ல போகிற புத்தகத்தோட பேர் வந்து திங்க் ஃபாஸ்டர் டாக் ஸ்மார்ட்டர். அதாவது இப்போ நமக்கெல்லாம் வந்து பேசுறது அப்படின்னாலே வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். பீட் ஒரு இன்டர்வியூவில் பேசுறதுனாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒரு டீம் மீட்டிங்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் போடுறதுனாலும் சரி. ஸோ இந்த ஆங்ஸைட்டியை நம்ம வந்து மேனேஜ் பண்ண படிக்கணும். ஆங்ஸைட்டி இஸ் வெரி காமன், எல்லாருக்குமே இருக்கிறது தான். என்ன தான் பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து உள்ள லைட்டாக பயம் இருக்கும், பட் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு சார் சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் மோர் அபவுட் மேனேஜிங் ஆங்ஸைட்டி. இன்னொரு விஷயம் வந்து ஸ்பான்டேனிட்டி. அதாவது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்குலாம் ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு வரி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வரி தான் ஸ்பான்டேனிட்டிக்கான உதாரணம். அதாவது எனக்கு என்ன பேசுறது அடுத்துன்னு தெரியல அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ நான் அந்த இடத்த ஃபில் பண்ணணும்ல. நான் வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டு நம்ம ஒரு ஃபில்லராக ஒரு சென்டென்ஸை உருவாக்கிக்கிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்க்குறவங்க கேட்குறவங்க கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் பண்ணுவோம், இன்னும் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லென்த்தியான சென்டென்சஸை ஒரு ஸ்பான்டேனியஸாக நீங்கள் வர்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. And as I said earlier, practicing and preparing is very important. Be it anything, any kind of meeting or anything, நீங்கள் வந்து என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் just prepare once அப்படின்னு சார் சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று ஆக்டிவ் லிசனிங். அப்போ வந்து நமக்கு we have no idea அப்படின்னாலுமே வந்து நம்ம முன்னாடி பேசுகிறவங்க, நமக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக லிசன் பண்ணி ஜஸ்ட் grab points from their thing அப்படிங்கிறத சார் சொல்கிறாரு. ஸோ ஆல் தீஸ் ஆர் த கீ ஃபார் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி எ கீ. இது வந்து ஒரு பேஸ் மாதிரி தான். இதெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான் விஷயம். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் இன் 2025 ஆர் இஃப் யூ ஆர் கோயிங் டு டாக் வித் சம்படி, நீங்கள் வந்து முக்கியமாக நிறைய பர்சன்ஸ் எல்லாருமே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை பார்க்குறவங்க எல்லாருமே முக்கியமாக நிறைய பர்சன்ஸை மீட் பண்ணணும்னு ஐ ஹோல் ஹார்ட்டட்லி விஷ். நீங்கள் வந்து ஐ வாண்ட் எவ்ரிபடி டு get whatever you want. So now எல்லாத்துக்குமே வந்து communication is going to be the key. So if you want to learn to talk better, the first book வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தான். அடுத்து வந்து நம்ம அனாலிட்டிக்கல் ஸ்கில் பற்றி பார்க்கலாம். திங்க் அகேன் அப்படிங்கிற புத்தகம். அதாவது எனிதிங் சின்ன விஷயமா இருந்தாலும் ஜஸ்ட் ரீதிங்க் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரீதிங்கிங்கும் ஓவர் திங்கிங்கும் வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓவர் திங்கிங் இஸ் அதாவது ஒரு விஷயம் இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்மளா யோசிச்சுட்டு இருக்கிறது தான் ஓவர் திங்கிங். பட் ரீதிங்கிங் இஸ் ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம், பட் இஸ் இட் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து சார் வந்து ரீதிங்க் பண்ண சொல்றாரு. பட் நம்மளாம் வந்து வி பிலாங் டு த ஓவர் திங்கிங் கேட்டகரி. ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கிராஃப் ஆக்கி, அந்த கிராஃபை வந்து இசிஜி ஆக்கி, அது வந்து பீக் அடிச்சு பாட்டமுக்கு வந்து டிப் அடிச்சு ஸ்பைக் அடிச்சு அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஸோ சார் இஸ் டெல்லிங் டு அவாய்ட் ஓவர் திங்கிங் அண்ட் புட் இன் டு யூஸ் ரீதிங்கிங். ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னா ஓகே ஒரு தடவை ரீதிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அண்ட் இன்டெலெக்சுவல் ஹியூமிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. யூ மே நோ அ திங். இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வந்து எனக்கு அது தெரியாது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் கற்றுக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பீயிங் ஹியூமிலிட்டி அப்படின்றது நமக்கு அந்த எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து அதுலேருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ நோ நத்திங் அப்படின்ற ஒரு க்ளீன் ஸ்லேட்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறத சார் சொல்கிறாரு. கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட். அதாவது இப்போல்லாம் வந்து அந்த டேர்மை வந்து எப்படி ஃப்ரேஸ் பண்ணுறாங்கன்னா ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி. எனக்கு ஒரு தாட் இருக்குது, உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது, we agree to disagree. இப்போ வந்து நம்ம டிபிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு எடுத்துப்போமே, எனக்கு ஒரு தாட் இருக்கும், என் மம்மி ஹோமிக்கு ஒரு தாட் இருக்கும், என் டேடி ஹோமிக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் வித் ஹோமிஸ் கூட சண்டை போட முடியாது. பட் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கு, எனக்கு ஒரு தாட் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு ஜெனரேஷனல் கேப் இருக்கு இல்லைங்களா. நான் உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஜெனரேஷனல் கேப் இருக்கு. ஸோ தே ஹேவ் சர்டன் தாட்ஸ். இப்போ ஹோமிஸோட கருத்து அது ஒரு பக்கம், ஓகே உங்களோட கருத்து இது, ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி. இப்போ கருத்து எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக கான்ஃப்ளிக்டை வச்சுக்கிறது. பட் நம்ம சைட்லேருந்து பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்டில் கொண்டுட்டு வர்றாரு. இட்ஸ் நாட் லைக் அவுட் ரைட்டாக ஃபைட்டிங், சண்டைக்கு இறங்கி நீங்கள் பாட்டுக்கு அசிங்கமாக அவங்க சந்ததியவே திட்டுங்க அப்படின்னு இல்லாமல் இட்ஸ் ஜஸ்ட் ஓகே எனக்கு இது பிடிக்கல தான், அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படின்னு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறத சார் சொல்கிறாரு. அண்ட் சார் ஆல்சோ எம்பசைசஸ் த பாயிண்ட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் நம்மளாம் தப்பு பண்ணுறோம்னா உட்காந்து அதிலே மண்டையை உடச்சிக்கிட்டு இருப்போம். தப்பா போச்சுன்னு. நான் சமீபத்தில் ஒரு சம்பவம் பண்ணேன். நம்ம இதில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டாப் 5 தமிழ் ரைட்டர்ஸ். நான் முதல்ல அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் லைவ் பண்ண அன்னைக்கு நைட்டு வந்து ஆடியோவே கேட்கல, அவ்வளோதான். என்ன பண்ணுறது, என்னன்னா என் நேர கிரகத்துக்கு வழக்கமாக வந்து ஒரு அந்த லைவ் டயத்தில் வந்து என்னுடைய ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததுல வந்து ஒரு 4-5 பேர் பார்ப்பாங்க மேக்ஸிமமாக.
ஒரு அதிகபட்சமாக ஒரு 8 பேர் கூட வச்சுக்கோங்களேன். அன்னைக்குன்னு பார்த்து அந்த லைவ் கிட்டத்தட்ட 37 பேர் பார்த்துருக்காங்க. ஆடியோ இல்லாமல் எல்லாம் வந்துட்டு ஆடியோ கேட்கல அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. கேட்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ I could have got that 37 பேர் in some other video. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மிஸ்டேக்ஸே போட்டு மாண்டே உடச்சிட்டு இருக்காம லைக் அடுத்தடுத்ததுலேருந்து நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் செகண்ட் திங். தேர்ட் வந்து த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிறப்ப தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட்ஸில் வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணிக்கே இருக்கவங்களுக்கு வந்து இது பயங்கரமாக ரிலேட் ஆகும். வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்கிறாரு. அதாவது இப்போ ஷார்ட் டேர்மாக நமக்கு கெயின்ஸ் கொடுக்கறத விட லாங் டேர்மாக நமக்கு கெயின் கொடுக்குற விஷயங்களில் டெல்ஸ் டு இன்வெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கிறப்ப அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி வாங்குறப்ப அது ஒருவேளை அது வந்து சரியா போகலை அப்படின்னாலுமே நம்மளுடைய அந்த டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சார் சொல்றாரு. ஆல்சோ மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு தியோரிட்டிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணாமல் ஒரு எமோஷ்னலி ட்ரிவன் பார்ட்னராக அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அப்புறம் அனலைஸ் பண்ணி பாருங்க. யூ குட் கெட் கிளாரிட்டி இன் டு திங்ஸ் மோர் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சார் ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் ஆன் ரிசர்ச் பண்ணுங்க கான்ஸ்டன்ட்டாக, அதாவது ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து அகைன் நான் முன்னாடி புக்கில் சொன்ன மாதிரி தான், நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னாலுமே வந்து அதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டாக யூ நீட் டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட். அதுதான் விஷயம் இந்த புக்கில் எம்ஃபசைஸ் பண்ணப்பட்டிருக்காது. ஸோ திஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது, நோ நத்திங் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கப்ப இந்த புக் வந்து டெஃபினட்டாக படித்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் எப்படி சொல்கிறது, ஒரு டிக்ஷனரி, பிகினர்ஸ் கைடு, ஏபிசி டிக்ஷனரி, whatever you call it, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி இதை வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து இதை விட நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ஸ்க்கு போனால் ஐ ஹேவன்ட் ரெட் எனி திங் மோர் சிம்பிள் தேன் தட். நம்ம மேபி சிம்பிளாக படிச்சேன்னா இன் ஃபியூச்சரில் ஐ ஜஸ்ட் லெட் யூ கைஸ் நோ. இதுதான் 3வது புத்தகம். 4வது புத்தகம் வந்து த டைரி ஆஃப் அ சிஇஓ. இதில் ரெண்டு வந்து நம்ம பிஸ்னஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து படிச்சுக்கலாம். 5 பக்கெட்டுங்க. நாலேஜ், ஸ்கில்ஸ், நெட்வொர்க், ரிசோர்ஸஸ், ரெப்யூட்டேஷன். இந்த 5 பக்கெட்டாக வச்சுக்கோங்க. இந்த 5 பக்கெட்ஸையுமே நம்ம கான்ஸ்டன்ட்டாக ஃபில் பண்ணிக்கே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. யூ நீட் டு கீப் ஆல் தீஸ் பக்கெட்ஸ் ஃபுல் அட் ஆல் டைம். நமக்கு வந்து எல்லா டயத்துலையுமே இந்த எல்லா பக்கெட்ஸுமே ஃபுல்லாக இருக்காது. நமக்கு வந்து நாலேஜ் இருக்கும், ஸ்கில் இருக்கும், நெட்வொர்க்கிங் நமக்கு இருக்காது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ த ப்ராப்பர் பர்சன், எனக்கு தெரியாது இந்த எப்படி இதை அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி என்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறது நமக்கு தெரியாது. சரி, நெட்வொர்க்கே இருந்தாலும் ஐ ஒன்ட் ஹாவ் த எனஃப் ரிசோர்ஸஸ். இதை வந்து இன்னும் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் என்கிட்ட இருக்காது. ஸோ வி ஷுட் ட்ரை அவர் மேக்ஸிமம் டு கீப் ஆல் தீஸ் 5 பக்கெட்ஸ் ஃபுல் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் த மாஸ்டர். நம்ம அந்த ஸ்கில்லை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக மெருகேறும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச் டு மாஸ்டர். யூ நீட் டு, அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இல்லை இது எனக்கு தான், நான் மட்டும் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் teaching things to people, you will become even more better அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசிப்ளின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பி இட் யுவர் ஒர்க் ஆர் யுவர் லைஃப் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். யூ நீட் டு மெயின்டைன் சம் கைண்ட் ஆஃப், உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும். யூ மஸ்ட் மெயின்டைன் யுவர் ஓன் லெவல் ஆஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து டீச்சிங் த ஸ்கில்ஸ். யூ மஸ்ட் பில்ட் அ வின்னிங் டீம். அதாவது நம்ம மட்டும் அப்படிங்கிறத தாண்டி we must build a team where everybody should win. நம்ம வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி இப்போ என்கிட்ட 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேரை வளர்த்து விடுறதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும். விச் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் இந்தியன் கம்பெனி, வாய்ப்பே இல்லை ராஜா. நம்ம என்ன வேலை பண்ணாலும் அவங்க தான் வேலை பண்ண மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் அ செப்பரேட் ஸ்டோரி. பட் இது வந்து பில்ட் அ வின்னிங் டீம். யூ நீட் டு பில்ட் பீப்புள். நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கும் சொல்லணும். யூ நீட் டு ஹெல்ப் பீப்புள் இன் பில்டிங் their careers, the careers or their work or business or whatever. So you just need to help people to build certain things அப்படின்னா இந்த புத்தகத்தில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 books I liked. இந்த 4 ஸ்கில்ஸுமே நமக்கு 2025 தேவைப்படும்ல, அது நல்லா இருக்கும் இந்த பற்றி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு I thought of talking this video. And what do you guys think of this? இந்த 4 ஸ்கில்ஸில் வந்து நமக்கு எந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படும் and what skills we lackன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? And please do subscribe to me. And நம்ம அடுத்து என்ன பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். And as usual I love you all. Thank you.